வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. கல்வியால் ஜெயிப்போம் சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வியால் ஜெயிப்போம் சமூக சேவை அறக்கட்டளையின் 4ஆம் ஆண்டு கருத்தரங்கம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது வழக்கறிஞர் KM தினேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போதை இல்லாத இளைஞர்கள், மாணவர்கள் என்ற இலக்குடன் அடுத்த தலைமுறையை கல்வியால் கட்டமைத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும், ஒழுக்கத்துடன் மாணவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ கல்வியால் ஜெயிப்போம் சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் பல்வேறு சமூக நல பணிகள் வழக்கறிஞர் KM தினேஷ் தலைமையில் இளைஞர்கள், வழக்கறிஞர்கள் இணைந்து செய்து வருகின்றனர். மேலும் இந்த அறக்கட்டளை மூலமாக பாடசாலை கிளைகள் தொடங்கப்பட்டு நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு இலவசமாக சேவை வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் வழக்கறிஞர் சரண், முன்னாள் துணைத் தலைவர் ராஜ்குமார், இலவச பாடசாலை ஆசிரியர்கள் சிபி சக்கரவர்த்தி, தமிழ்ச்செல்வன், வைதேகி, மாலத்தி, சலோமியா ஆகியோர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேலுச்சாமி, பூந்தமல்லி சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ஜார்ஜ் லாரன்ஸ், பூந்தமல்லி நீதிமன்ற குற்றவியல் அரசு தரப்பு வழக்கறிஞர் சதீஷ்குமார், பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் தாமஸ் பர்னபாஸ் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கர், மேகநாதன், நாகராஜ், சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக ஆங்கில சொற்பொழிவு, சிலம்பம், நடனம், பாட்டு, கவிதை போன்றவற்றை வெளிப்படுத்தி காண்போரை மெய் சிலிர்க்க வைத்த இவர்களை அறக்கட்டளை நிர்வாகிகள் மாணவ மாணவியர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். விஷா செய்திகளுக்காக சுகுமார்.